பாசிச பாஜகவால் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் ஆபத்துதான் விளையும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் மூர்த்தியை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு உடை அணிந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது சங்கி கூட்டத்தின் கலவர சதியை முறியடித்தவர்கள் மதுரை மக்கள் என்றும், பாசிச பாஜகவால் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அதேபோல் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்றும், பாசிஸ்டுகளுக்கு அடிமைகளுக்கும் ஏப்ரல் 23 சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது ஒரு அருமையான தருணமா. நம்முடைய மாநில உரிமைகள் படிப்போயிட்டு இருக்கு. எம்பிக்கள் எண்ணிக்கை குறைக்கிறாங்க, நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு, இது ஒரு அருமையான தருணம் அப்படின்றார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது அருமையான தருணம் இல்ல, நீங்க பாஜகவுடைய முரட்டு அடிமை அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உறுதி செய்கின்ற தருணம் தான் இந்த தருணம். அதனாலதான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் ஏப்ரல் 23 வர சட்டமன்ற தேர்தலில் சரியான பாடத்தை நீங்க கத்துக் கொடுக்கணும். செய்வீங்களா? தலைவர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சில வாக்குறுதி மட்டும் உங்க நினைவுபடுத்த விரும்புறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் மாசம் 1000 ரூபாய், 1 கோடியே 31 லட்சம் மகளிருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையை வாங்கிட்டு வராரு. ஆட்சி அமைச்சவங்க நம்முடைய தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அந்த 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதிகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். OMP முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல, 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்.